வெல்கம் டு லிசி சமையல். இன்னைக்கு நம்ம பெப்பர் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்குங்க. தனியா 1 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. வரமிளகா 1 சேர்த்துக்குங்க. ஏலக்காய் 2 போட்டுக்குங்க. கிராம்பு 2 சேர்த்துக்குங்க. சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்குங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா வறுத்து பொடியா அரைச்சு எடுத்துக்குங்க. வேறொரு பாத்திரத்தை எடுத்துக்குங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பொடியை நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பொடியை நறுக்கிய 2 பெரிய தக்காளி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நறுக்குன காளான சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. பத்து முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்சு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா தேங்காய் விழுது கூட சேர்த்திக்கலாங்க. கிரேவி பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க விடுங்க. மல்லி இலை சேர்த்து இறக்குங்க. காரசாரமான பெப்பர் மஷ்ரூம் கிரேவி ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லிசி சமையல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.